நீங்க எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? கர்த்தாவே, நாங்கள் நினைக்கிறது அல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறத அல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச விரும்புகிறேன். சத்தமா எல்லாருமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேச விரும்புகிறதே, நீர் எங்களோடு பேச விரும்புகிறத பேசுங்க தகப்பனே. ஆமென். உடைய வார்த்தையானது எங்களை உயிர்ப்புக்கு ஆண்டவரே, எங்களை உருமாற்றிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு மாற்றுங்க அபிஷேகம் பிரசனம் மூலமாய் கொடுக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஞாபகம் கடந்து செல்லலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வரை. ஆமென். அதே போல பேனா நோட்ஸ்க்கும் இந்த நோட்ஸ் எடுக்கிற மாதிரியா அவங்க எல்லாரையும் நான் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த டைம் நீங்க சபைக்கு வரப்ப எல்லாரும் ஒரு பேனாவோடையும் ஒரு நோட்டோட என்ன வரும். ஏன்னா நம்ம அறிவு வந்து கேட்போம், இன்னைக்கே மறந்துடும். அப்படி மறக்க சில விஷயங்கள் ஆண்டவருக்கு வாழ்க்கைக்காக கொடுக்கிறாரு, இது வாழ்க்கையை கொடுக்கிறாரு. இப்போ நமக்கு வாழ்க்கை அப்படின்னா என்ன? லைஃப் வாழ்க்கை அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் கேட்டீங்களா? நீங்க நான் நிறைய கேள்வி கேட்க போறேன். வாழ்க்கைன்னா என்ன? நம்ம வாழ்க்கைன்னா எது சொல்றோம்? ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப வாழ்க்கை என்ன சொல்லுது? குடும்பமா இருக்கிறது வாழ்க்கை. வேற திருமணமான பிறகு வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்க எல்லாமே ஒரு பெங்களூர்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நானே வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். கத்து போக போக எல்லாரையும் கரெக்டான வேகம் கொண்டு வந்துடுவாங்க அன்னைக்கு. அப்போ வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா, அவங்க கொடுத்துருக்கான நேரம். வாழ்க்கைன்றது என்ன? ஒரு நேரம். என் டைம்ல இன்னைக்கு 2 மணி நேரம் இங்க செலவு பண்றேன்னா என் வாழ்க்கையில 2 மணி நேரம் இங்க செலவு பண்றேன். புரியுதா? இப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்க ஒரு பரிசு, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு பரிசு வந்து என்னது? நேரம். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கு, அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் தான் இருக்கு? 24 மணி நேரம் தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம் தான் இருக்கு. எந்த விஷயம் வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஆளாகவும், எந்த விஷயம் ஒருத்தவங்களை வந்து ரொம்ப சின்ன ஆளாகவும் மாற்றுது? அவங்க நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்றது புரிஞ்சிருச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் இப்போ நான் என்னத்த தொழில் பண்றேன் அப்படின்னு கேட்டா வந்து என்ன சொல்லுவேன்? ஒரு இன்ஜினியர், ஒரு சில பிசினஸ் ரன் பண்றேன், ஆண்டவருடைய ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னுடைய நேரத்தை நான் எங்க அதிகமா செலவு பண்றனோ அதுதான் நான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மெக்கானிக் அப்படின்னு அவரை சொல்றோம். எதனால அவர் மெக்கானிக் சொல்றோம்? அவருடைய நேரத்தை மெக்கானிக்கா இருக்கிறதுக்காக ஃபுல்லாத்தையும் என்ன பண்றது? செலவு பண்றாரு. ஒரு டாக்டர்னு ஏன் சொல்றோம்? அவருடைய நேரத்தை டாக்டரா இருக்கிறதுக்காக ஃபுல்லா செலவு பண்றாரு. அப்போ நம்ம நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோமோ அதுதான் நம்ம. அப்போ கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப அவசியமான காரியம். ஏன்னா இது எல்லாமே வந்து புறஜாதிகளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பைபிள்ல ரொம்ப தெளிவா நமக்காக எழுதிச்சு. நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறோம், நம்ம நேரத்தை எப்படி உபயோகப்படுத்துறோம், நம்ம நேரத்தை எப்படி ஆண்டவருக்காக வந்து வாழ்றோம், நம்முடைய நேரத்தை எப்படி சரியா நடத்தி போறோம், கையாளுறோம் அப்படின்றதுதான் நம்முடைய வாழ்க்கையோடைய மொத்தத்தையும் வந்து டிசைட் பண்ணும். இங்க வந்து ஒரு ரொம்ப சிறந்த அவசியம், ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாய். எல்லாமே வந்து அண்டர்ஸ்கோர் பண்ணுங்க. ஞானம் உள்ளவர்களாய் போல கவனமாய். அப்போ ஞானம் உள்ளவர்கள்னா ரொம்ப கவனமா நம்ம என்ன பண்ணணும்? நாட்கள் பொல்லாதவைகளானபடி நாள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஞானம் உள்ளவர்களாய் மாறணும்.
ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய நேரத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதே ஆங்கிலத்துல வந்து மேக் யூஸ் ஆஃப் மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு முன்னாடி வச்சிருக்க ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ரொம்ப சரியாக பயன்படுத்தி கொள்றதுதான் வந்து கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்வதற்கான அடிப்படை. அநேக வேலையில நம்முடைய கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நம்ம அறியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்ப்போம். அப்போ சில வசனங்களை வேக வேகமா நான் வாசிச்சு உங்களுக்கு முன்னாடி போறேன். நான் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வீட்டுல போய் வந்து படிங்க. சங்கீதம் 39:4 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். என்ன ஒரு பிரேயர், என் கடைசி நாள் எவ்வளவு, என் முடிவு எப்போ, என் நாட்கள் இன்னும் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரிவியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஏன் நம்மளுடைய கடைசி காலம் என்னன்னு நமக்கு தெரியும்? ஏன் நம்மளுடைய நாள் என்னன்னு நமக்கு தெரியும்? ஏன் நமக்கு நம்மளுடைய நாட்களை பற்றி அந்த அறிவு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபு 14:5-7 வரை வாசிக்கலாமா? அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனை போல் தன் வேலையில் தன் நாளையும் வேலை ஆயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும். 7வது வருஷம் வாசிக்கலாம். ஒரு மரத்தை குதித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில there are few things which are inevitable. நான் எப்பவுமே வந்து செய்தி ப்ரிப்பேர் பண்றப்போ எல்லாமே வந்து ஆங்கிலத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்க தமிழ்ல டெலிவர் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல எழுதி வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சில வார்த்தைகள் நாங்க ஆங்கிலத்துல சொல்றப்போ உடனே திருப்பி தமிழ் எங்கேயாவது ஒரு வார்த்தை புரியல, ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அப்பயே தயவு செய்து நிறுத்தி எனக்கு கேளுங்க. அது ஆண்டவருக்குள்ள உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் பிரயோஜனமா இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இன்எவிக்டபிள், மரணம். நம்ம எப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறானோ அப்பயே அவனுக்கு மரணம்ன்ற ஒண்ணும் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறது, யோபு சொல்லிருக்கோம், அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தி. நம்ம மரணத்தை கடந்து யாராலுமே போக முடியாது. நமக்கு ஒரு எல்லை உண்டு, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கடைசி இடம் உண்டு. நம்ம வாழ்க்கை இதை தாண்டி போக முடியாதுன்ற ஒரு எல்லை இருக்கு. அது என்னது? மரணம். அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எண்ணம் இல்லாம போகுது. மரணத்தை வந்து தள்ளி வச்சு, மரணத்தை ஒதுக்கி வச்சு, மரணத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையை வாழ்றோம். நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்க காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காலம், ரொம்ப ரொம்ப கம்மியான காலம். அது அதே சங்கீதம் 144:4 வந்து இவராக சொல்லி எல்லாருமே வாசிக்கலாமா? மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். இப்ப நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் இப்பதான் காலேஜ் முடிச்ச மாதிரி இருக்கு. 2014 நான் காலேஜ் முடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப எங்க காலேஜ்ல என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. நான் திருப்பி போய் பார்க்கறப்ப இன்னைக்கு எப்படி இருந்தேன்னா, ஐயா இப்பதானே நம்ம காலேஜ் முடிச்சோம், அதுக்குள்ள இவ்வளவு நாள் எப்படி ஓடிச்சு, அதுக்குள்ள 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த காலேஜுக்குள்ள போயிட்டு இங்க வெளியே வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் 2024 ஆரம்பிச்ச மாதிரி எத்தனை பேருக்கு இருக்கு? 4 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியலையா? தெரிஞ்சதா இல்லையா?
அப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு ஞானம் நம்மளுடைய நாட்கள் ரொம்ப சீக்கிரமா முடிய போகும். அதாவது நம்மளுடைய நாட்கள் எப்படிப்பட்டதுன்னு அறியணும்னா, இந்த டேபிள்ல எங்கேயாவது ஒரு சின்ன புள்ளி, இங்க ஒரு குட்டி ஒரு ஆணி இருக்கு, ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கு. அது இங்க போய் பார்த்தா தெரியுது, உங்க யாருக்கும் தெரியல. இப்போ இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க காலம் வந்து இதோட ரொம்ப சின்ன புள்ளி. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், என்ன மறுபடியும் ஞாபகம். இதோட ரொம்ப சின்ன புள்ளி. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் ஆனா நித்திய வாழ்வு அப்படின்றது இங்க இருந்து பூமி ஃபுல்லாத்தையும் சுத்தி, பூமியை தாண்டி இருக்க அந்த பால்வெளி அண்டம்லாம் சொல்லுவாங்க, அது ஃபுல்லாத்தையும் சுத்தி, சூரியனை சுத்தி டே போனாலும் 1000 டைம் போனாலும் அது முடியாத அளவுக்கான ஒரு நித்திய வாழ்வு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச காலம் அப்படின்றது அந்த மகிமைக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கான காரணம். இந்த மகிமைக்கு நம்மளுடைய பங்குள்ளவர்களா ஆக்குற காலம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு பர்பஸ்க்காக கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பூமியில நமக்கு I don't have much time. I just have enough time to fulfill God's purpose for my life. நம்ம எல்லாருக்குமே வந்து அநேக நாட்கள் இல்லை, நமக்கு வந்து ரொம்ப அதிக நாட்கள் இல்லை. நமக்கு நம்முடைய வாழ்வுல ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு எவ்வளவு நாள் இருக்கு வாழ்க்கையில? ஆண்டவரு நம்மை குறித்து தமக்கான சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்காரு. புரியுதா? புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி ஒரே நீர் எனக்கு கொடுத்த காலம் ரொம்ப காலம் இல்ல, கரெக்டான காலம். என் வாழ்க்கையில நீ என்ன வச்சு நீங்க செஞ்சு முடிக்கிறத செய்யறதுக்கு தேவையான காலம் எவ்வளவோ அவ்வளவு காலம் தான் என்கிட்ட இருக்கு. இப்ப அந்த காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், அந்த காலத்துக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்ட். பாஸ்டர் நான் இன்னொரு ரெக்வஸ்ட் வரேன். அடுத்த செய்தி நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சபையில வந்து கேட்காதவங்க நானும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து இதை கேட்டுட்டு அடுத்து வர சொல்லுங்க. அப்போ இந்த காலத்துடைய அவசியமும் காலத்துடைய முக்கியத்துவமும் அணியாம அங்க இருந்தோம்னா இப்படி வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிடணும். இப்போ இங்க வந்து நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கீங்கன்னா உங்க எல்லாருடைய வாழ்க்கையோட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறீங்க. அந்த 3 மணி நேரத்துல நீங்க வாழ்க்கையில எப்படி மாறுறீங்க, அந்த 3 மணி நேரத்துல நீங்க எப்படி வந்து உருவாக போறீங்க அப்படின்றதுக்காக நாங்களாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஊழியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்போ சாதாரணமா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நான் இதே செய்தியை வந்து பல முறை பல எடுத்துட்டு, ஆனா எந்த டைம் என்னுடைய நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான செய்திகள் என்கிட்ட இருக்கு. ஆனா என்னைக்குமே நான் அதே செய்தியை போய் கொடுக்க போறேன்னு ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தது இல்லை. எப்ப வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசி முடிச்சுட்டாரு, எப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாருன்னு தெரியும், அது வரைக்கும் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன் எனக்கு அந்த ஒரு தாகமும் வாஞ்சி இருக்குன்னா, நான் இத்தனை பேரோட 2 மணி நேரத்தை நான் எடுத்துக்கிறேன், இத்தனை மணி நேரோட 1 மணி நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த 1 மணி நேரம் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்விலே என்னை கொண்டு சிறு மாற்றம் கொண்டு வருவதற்காக எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை என்ன பண்ணணும், நான் சரியா வந்து உபயோகப்படுறேன். அதை நான் ஒரு ஆயத்தம் இல்லாமல் போனேன்னா என்ன ஆகும், அது பாவம் ஆயிடும். அப்போ நம்ம கொடுத்திருக்க காலத்தை நம்ம ரொம்ப கவனமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ வாழ்க்கையில கட்டங்கள் ஸ்டேஜஸ் இருக்கு, இது எல்லாமே ரொம்ப கவனமா தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப அவசியமான. முதல்ல வந்து வயசு 1ல இருந்து 24வது வயசு வரைக்கும் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது ஆய்வின் வரும். ஒரு குழந்தை பிறந்து 24 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பெருசா தெரியாது. விளையாடணும்னா போய் விளையாடுவாங்க, படிக்கணும்னா போய் படிப்பாங்க, எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வந்து போய் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு வருஷம். அடுத்து 25ல இருந்து 35 வயசு வரைக்கும் அது வந்து அனுபவத்தின் காலம், எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் ஆய்வு பண்ணிருக்கோம். 25ல இருந்து 35 வரைக்கும் அனுபவம், எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பசங்க புதுசா ஒரு வேலைக்கு போய் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சு ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணலான்னு போய் இறங்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம், அனுபவப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம். அதுக்கடுத்து 35ல இருந்து 55 வயசு வரைக்கும், இதோ கம்மி கூட பண்ணிக்கலாம். 30ல இருந்து 55 வயசு வரைக்கும் என்ன காலம்னா
நிறுவுதலின் காலம். 35 வயசு 30 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கையை நம்ம சரியா வாழல அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை. அது ரொம்ப குரூசியலான பீரியட். தம்பிமார் நீயும் நான் உங்களை ரொம்ப தயவா கேட்க ரொம்ப கவனமா கேளுங்க. ஒருவேளை நான் இப்பதான் 20 வயசு, நான் இப்பதான் 15 வயசு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு அந்த 10 வருஷம் ஓடி போயிடும். நான் இதை கத்துக்கிட்டப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது, ஆண்டவரே இது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 20 வருஷம் என் வாழ்க்கையில மிச்சப்படுத்திருப்பேன் ஆண்டவரே. ஒரு 5 வருஷம் முன்னாடி எனக்கு இந்த காரியங்கள் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன், இன்னும் 20 வருஷம் மிச்சப்படுத்திருக்கலாம். இதெல்லாம் மகா பெரிய சத்தியம். இது ஆழமான சத்தியம். அப்போ 35ல இருந்து 55 வயசு வரைக்கும் என்னது நிறுவுதலின் காலம். 55ல இருந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காலம் இருக்காரோ அது எல்லாமே மேம்படுத்துதல். அதுக்கப்புறம் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கான காலம். மேம்படுத்துதல், அடுத்தவங்களை ஆண்டவருக்குள்ள நம்ம நடத்துறதுக்காக முன்மாதிரியாக கிள வேண்டிய காலம். அப்போ இதுல ஒவ்வொரு காலங்களும் முக்கியமானது. அப்படி இருக்கப்போ நீங்க நல்லா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய எல்லாரையுமே யோசிச்சு பாரு. யாரெல்லாம் தங்களோட 30 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையை சரியா நடத்தி இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில சரியா ஓடி இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில சரியான டைமை கரெக்டா பயன்படுத்தி அது மூலமா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்களோ, 55 வயசுக்கு மேல எப்படி இருப்பாங்க? அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட போய் நிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நம்ம சபையில இருக்க எல்லாருமே 30ல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கும். சிலர் ஒருவேளை நீங்க 55 வயசு மேல ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் எப்படி என் வாழ்க்கையை மாட்டுறது அப்படின்னா, அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். எப்பயுமே ஆண்டவருக்கு கால தாமதம் ஒண்ணு கிடையவே கிடையாது. மனுஷன் தான் நம்ம டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவருக்கு இறந்த காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவருக்கு எதிர்காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு அவர் எப்பயுமே பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்பயுமே அவர் நிகழ்காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நிகழ்காலம் தான், 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நிகழ்காலம் தான், இன்னும் 2000 வருஷம் கழிஞ்சாலும் அவருக்கு என்ன நிகழ்காலம் தான். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன். அவருக்கு நேரம் கடந்தே போறதில்லை, அப்படியே தான் நிக்குது. அவருடைய நேரம் மாறவே இல்லை. அவர் எப்பயுமே காலத்துக்கும் நேரத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட தேவனா இருக்கிறார். ஆனா மனுஷனை ஆண்டவர் காலத்துக்குள்ள படைச்சிருக்காரு. நம்ம எல்லாம் டைம் போகும். நமக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம பிறந்து இறக்குற வரைக்கும் நமக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு நித்திய காலத்துக்குள்ள நம்ம போக முடியும். அந்த காலத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கலன்னா என்ன ஆகும்? நித்தியத்துக்கும் போக முடியாது. இங்கே இருக்கப்போ ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் எதுக்காக பிரயோஜனம்? ஒருவேளை சில நேரம் ஒரு 3 முக்கியமான காரியங்கள் நேரத்தை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய சீரியஸா இருக்குன்னு ஒரு 10-15 மெசேஜ் எடுக்கலாம். அவ்வளவு பெரிய காரியம். ஆனா எனக்கு ஆண்டவர் சேலத்துல எத்தனை மாதங்கள் கொடுத்துருக்காரு தெரியல. நான் சென்னை போக வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நடத்துறப்பையினாலையும் ஐயா கேட்ட பின்னாலும் நாங்க ரொம்ப சீரியஸா அடுத்த சில மாசங்கள் இந்த சபையை எடுத்துட்டு போகும். இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கை இருக்குன்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த சின்ன காலங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தியானம் பண்ணி உங்க போதிச்சு நடக்கும். அதுக்கு நீங்க எல்லாமே என்ன பண்ணணும்? தகுதியா இருக்கும். அப்போ சில முக்கியமான பிரின்சிபல்ஸ் அப்படின்னா கோட்பாடுகள், நேரத்தை கையாளுவதற்கான மிக முக்கியமான கோட்பாடுகள். முதலாவது விஷயம் நம்முடைய 24 மணி நேரத்தை நம்ம சரியா மேனேஜ் பண்ணணும். லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 59-60. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இங்க என்னங்க சொல்றாங்க? என்ன நடக்குது?
நான் தமிழ்ல தானே பேசுறேன், புரியுது இல்ல அப்படி ஐயா கேட்டது நான் புரியுது. ஐயா என்ன எவ்வளவு காசு இங்க என்ன நடக்குது? ஒரு தகப்பன் இறந்து தகப்பண்ண போய் அடக்கம் பண்றது நியாயமான விஷயமா இல்லையா? அது கரெக்டான விஷயமா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மரித்தவர்கள் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படின்னு சொல்றாரு. இப்போ சில வேளைகள்ல வந்து நம்ம நியாயமான காரணங்களா நிறைய விஷயத்தை எடுத்துக்கிறோம். நியாயமான காரியங்களால வந்து சாக்கு போக்கு சொல்றோம். அதெல்லாம் என்ன காரணம்னா, நமக்கு நம்மளுடைய நேரத்தோட வேல்யூ தெரியும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க காலம் கொஞ்ச காலம். அந்த காலத்துல நான் எதை ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், நான் எதை வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தணும். ஒரு நாள்ல 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. இந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி கரெக்டா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம நேரத்தை கொள்ளையடிக்கிற மிகப்பெரிய கொள்ளை இது போன். உங்களுக்கு சந்தேகம், டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். எல்லா போய் பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு போனை யூஸ் பண்ணீங்கன்னு தெரியும். நம்ம போனை எடுப்போம். எதுக்காக இருக்கும்? சரி, ஒரு மெசேஜ் பண்ணணும், யாருக்கா கால் பண்ணணும் அப்படின்னு எடுப்போம். டக்குன்னு எடுத்து ஒரு பேஸ்புக்கோ, ஒரு இன்ஸ்டாகிராமோ, இல்லை ஒரு வாட்ஸ்அப்போ, இந்த மாதிரி ஏதோ இதை எடுத்துட்டு கணக்கே இல்லாம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சு முடியல பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், சில நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சொல்றது புரியுதா அவங்களுக்கு? அப்போ நமக்கு ஏன் அது பண்ண முடியுதுன்னா, நம்ம நேரம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது நமக்கு புரியுது. நம்முடைய வேகம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு புரியுது. நான் போன்ல 2 மணி நேரம் வேஸ்ட் பண்றேன்னா, என் வாழ்க்கையோட 2 மணி நேரத்தை இந்த போன்ல நான் என்ன பண்றேன்? அழிக்கிறேன். புரியுதா? உங்க வாழ்க்கையோட 2 மணி நேரத்தை என்ன பண்றீங்க? இந்த போன்ல அழிக்கிறீங்க. நான் முன்னெல்லாம் வந்து டோனியோட ரொம்ப பெரிய ஃபேன். இப்பவும் டோனியோட ஃபேனு. ஆனா தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன். தோனி எது பண்ணாலும் எனக்கு புரியும். தோனின்னு அவ்வளவு காரியங்கள் பண்ணுவேன். கிரிக்கெட்டுக்காக வந்து சொல்றேன், ஆரம்ப காலத்துல கிரிக்கெட் பார்க்கணும்ட்டு என் கிளைண்ட் முக்கியமான வேலை இருக்கு. கிளைண்ட் சொல்றாங்க, கிளைண்ட் காலில் அது வந்து 10 மில்லியன் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம இந்தியாவோட மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் நான் தான் சோல் ரெஸ்பான்சிபிள், நான் தான் அதை ஃபுல்லாத்தையும் நடத்தணும். அப்போ நான் சொல்றேன், எனக்கு நாளைக்கு கிரிக்கெட் இருக்கு, சிஎஸ்சி மேட்ச் இருக்கு, நான் வந்து அதை பார்க்கணும், அதனால நான் லீவ் எடுப்பேன். ஏன்னா நான் இப்பயுமே பொய் சொல்ல மாட்டேன். ஏதாவது சரியான காரணம் தான் கிருபையில அப்பல சொல்லுவேன். இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை இன்னைக்கு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வருஷம் வந்து ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே நடந்தது. இப்போ எத்தனை மேட்ச் நடந்தது, யார் வின் பண்ணியிருக்காங்க, லூஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் பார்க்கலாம் கிருபைய. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நான் எதை நோக்கி ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு. நான் எதை நோக்கி வந்து பயணிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கான நேரமே எனக்கு பத்தல. என்னுடைய டைம் நான் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுனாலதான் என்னுடைய வயது வந்து இப்போ வந்து 31 வயது. இந்த வயதுல ஆண்டவர் வந்து அநேக ஊழியர், என்னோட பெரிய கனம் பெற்ற ஊழியர், என்னோட ஞானம் உள்ள ஊழியர்கள், என்னுடைய ரொம்ப அறிவுல மிகுந்த ஊழியர்கள் கூட வந்து என்னை வந்து நடத்தி வராரு. ஒரே ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். கர்நாடகாவில் இருக்கப்போ ஐபிசியோட ஸ்டேட் ஹெட், அதாவது கர்நாடகாவில் இருக்க ஒரு 400-500 ஐபிசி சபையோட தலைவர், அவரு கூட வந்து நான் போய் ஊழியத்துக்கு போறேன். அவரு கூட ஊழியம் போயிட்டு நான் வந்து சில நேரம் வந்து என்ன பிரசங்கிக்க சொல்லுவாரு. பிரசங்கிட்டு முடிச்சோன்னா அநேகர் வந்து எனக்கு ஜெபம் பண்ண வந்துருவாங்க, அநேகரை என்கிட்ட வருவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்கிட்ட வந்து போட்டி போட்டதோ என்ன நடத்தினது அப்படின்னு மிக சிறந்த ஆரோக்கியம். நான் இங்க இருக்கப்போ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சில டைம் நான் நினைச்சுப்பேன், நம்மளாண்ட வல்லமையா வந்து நான் அவரு என்ன முன்னாடி இங்க நிக்க விட்டுட்டு பின்னாடி ரூம்ல உட்காந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பாத்தீங்களா? இப்போ அவரு வயசு வந்து கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, குறைஞ்சது 65 வயசுக்கு மேல இருக்கு. இப்போ நம்மளுடைய நேரத்தை நம்ம சரியா ஆண்டவருக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஆண்டவருக்காக வாழ்றப்ப என்ன பண்றாரு? அவர் நம்மளை உயர்த்துறாரு. உங்க நேரத்தை நீங்க எங்க சரியா விதைக்கணும், உங்க நேரத்தை நீங்க எங்க சரியா பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், நான் வீட்டு வேலை செய்யறது, வீட்டை பாத்துக்கிறது தான் என் வேலை அப்படின்னா,
அங்க உங்க நேரத்தை எப்படி நீங்க பிரயோஜனப்படுத்துறது? அங்க வந்து பிள்ளைங்களுக்கு நான் எப்படி போதிக்கலாம், அங்க பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து நான் எக்ஸாம்பிளா இருக்கேன், அங்க நான் எப்படி வந்து சரியா வந்து என்னுடைய நேரத்தை ஜெபம் பண்றதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு அநேக வேலையில வந்து சீரியல் எல்லா குடும்பத்தையும் கெடுக்க சத்ருவானம் கொண்டு வந்த பெரிய ஒரு காயம் என்ன? சீரியல். ஏதாவது ஒரு சீரியல், நீங்க பார்த்த ஒரு சீரியல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் குடும்பம் வளர்றதுக்கு, குடும்பம் மேல அது எல்லாமே என்ன பண்ணுது? நம்மளுடைய நேரத்தை வீணாக்குது, நம்முடைய பர்பஸ் வந்து மாற்றுது. இந்த பைபிள்ல இருக்கிறத தாண்டி வேற எதுவுமே உலகத்துல எந்த ஒரு அறிவும் கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எல்லாமே கேள்விப்படுது. உலகத்துல தலை சிறந்த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில வந்து கோர்ஸ் படிச்சிருக்கு. அப்படி படிச்சுவோம், அநேக அறிவாளில பாருங்க. ஆனா இந்த வேதம் எனக்கு சொல்லி கொடுத்த அளவுக்கு, இந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றின அளவுக்கு, இந்த வேதம் என்னை நடத்தும் வரைக்கும் வேற எதுவுமே என்னை நடத்துறது. வேதத்தை ஒவ்வொரு டைம் நீங்க எடுத்து உட்கார்ந்து படிக்க 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 உங்களுடைய ஞானம் வளரும், உங்களுடைய அறிவு வளரும், நீங்க பூமியில நடக்கிற விதம் மாறும். ஆமே. அப்போ நம்முடைய நேரத்தை வந்து எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றது கரெக்டா இருக்கும். அநேக நேரத்துல வந்து ஃபங்க்ஷன் ஓடுறோம். இன்னைக்கு வந்து சபைக்கு வந்து சிலர் என்னென்ன காரணம் ஃபங்க்ஷன் ஓடுறோம். ஒருவேளை நீங்க ஒரு நல்ல சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு பிரியாணி கடையில போய் வந்து ஒரு பிரியாணி 20-25 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த காசு நீங்க செலவு பண்றதை மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். அதுக்காக நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போய் ஒரு 5 மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்கன்னா, உங்க வாழ்க்கையோட 5 மணி நேரத்தை நீங்க என்ன பண்றீங்க? தொலைக்கிறீங்க. அதை திருப்பி மாற்ற முடியுமா? அதை திருப்பி வாங்க முடியுமா? முடியாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் குடும்பத்தோட போகணும்னு எந்த அவசியமாவது இருக்கா? வந்து சில நேரங்கள்ல வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அப்பா போக முடியும்னா அப்பா தனியா போயிடுச்சு, இல்ல நான் போக முடியும்னா நான் தனியா போயிட்டு வந்து போயிட்டு இப்போ பந்தியில ஊக்க இருக்குன்னா சாப்பிடுறதுல கூட டக்குன்னு வந்து பாரம் கொடுக்குறது ஓடி இருந்தார் அப்படி வந்துடும். ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்கு, ஆண்டவருடைய சபைக்கு வர்றதுக்கு வந்து நமக்கு என்ன நேரம்? அப்போ நான் முன்ன சொன்னது உங்களுக்கு இல்லாத நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? இந்த பூமியில ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையா இருக்கோ அவ்வளவு நேரம் தான் இருக்கு. ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையா இருக்கோ அவ்வளவு நேரம் தான் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க இவ்வளவு நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதை எப்படி பயன்படுத்த முடியும்? அதை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. இந்த 35 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு 30 வயசு ஆயிடுச்சுன்னா பயங்கர கவனமா இருக்கும். 20 வயசு ஆயிடுச்சுன்னா ஓகே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 40 வயசுக்குள்ள வந்து எல்லா விஷயத்தையும் செட்டில் பண்ணிட்டுனா 50 வயசுக்கு வந்து உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீ என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ரொம்ப கவனமா இருக்கும். அப்போ இன்னொரு காரியம், சில காரியங்களை வந்து நம்ம போக்கஸ் பண்ணணும். இந்த 30ல இருந்து 55 வயசு வரைக்கும் சில காரியங்கள் நம்ம போக்கஸ் பண்ணணும். போக்கஸ் ஆன் கோர் வேல்யூஸ், அடிப்படையான சில வேல்யூஸ். முதல்ல ஞானத்தை கத்துக்கிறது என்ன பண்ணணும்னா 30 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் ஞானத்தை கத்துக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கணும். எனக்கு ஒரு காலத்துல வந்து பைபிளே படிக்க தெரியாது, எனக்கு வந்து பேச தெரியாது. இங்க இருந்து ஒரு வேலை ஒரு காலேஜ் போயிருந்தேன், ஒரு SNS காலேஜ் வந்து காலேஜ் ஒரு சிம்போசியம். இந்த போனப்ப இங்கிலீஷ்ல வந்து அந்த குரூப் டிஸ்கஷன் ஒன்று நடத்தினாங்க. ஆங்கிலத்துல அது எல்லாமே பேசுறாங்க. அந்த குரூப் டிஸ்கஷன் அந்த ரூமை திறந்து பார்த்தோம்னா எல்லாருமே அவ்வளவு வேகமா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கதவை சாத்திட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. அப்போ எங்களுடைய சபையில டேனியல்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் வேதம் பெருசா வாசிச்சு பழக்கம் இல்லை. அதாவது தமிழ் பைபிள் எங்க வீட்டுல வந்து காலையில எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசிக்கலாமா ஆட்டி ஒழிக்கிறோங்க. நைட்டு படுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், எல்லாரும் தலானை பக்கத்துக்கு பைபிள் காலையில எழுந்திரிச்சு பைபிள் படிக்கிறோமோ இல்லையோ பைபிள் தொடர்ந்து அதுக்கும் அந்த மாதிரி தான்
அப்படி இருக்கப்ப இன்னைக்கு ஆங்கிலம் அவ்வளவு பேச தெரியாது, ஆங்கிலம் அவ்வளவு சரியா வராது, கொஞ்சம் தான் பேச தெரியும். அங்க போய் என்னால பேச முடியும். போயிட்டு வந்தாலும் சொல்றாங்க, நீ பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வாங்கி படி, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றப்ப நீ கேளு, ஆண்டவர்கிட்ட வந்து நீ இங்கிலீஷ் சொல்லித்தாங்க. அடுத்த ஒரு வருஷம் வந்து நான் தகுதிப்படுத்தும் இங்கிலீஷ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேரளால இருந்து வரவங்க ரொம்ப நல்ல இங்கிலீஷ், அவங்க கூட உடஞ்சி போன கேவலமான இங்கிலீஷ் பேசுறது. சிலர் என்னை பார்த்து கிண்டல் அடிச்சிட்டாங்க, சிலர் என்னை பார்த்து வந்து கேவலமா பார்த்துருக்காங்க. நான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அடுத்த வருஷம் அதே காலேஜ் அதே ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்போ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதுல குறை உள்ளவர்களா இருக்கீங்க தெரியும். உங்களுக்கு ஞானம் வேணும், குழந்தைகளை நடத்துறதுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா குழந்தைகளை நடத்துறது எப்படி வந்து உட்காந்து செய்தி கேளுங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க. குடும்பம் நடத்துறது எப்படி தெரியலன்னா அதுக்கான ஒரு செய்தி கேளுங்க. பொறுமையா இருக்குது எப்படின்னு தெரியலன்னா அதை பத்தி கத்துக்கங்க. உங்களுக்கு பணத்தை எப்படி உபயோகப்படுத்த தெரியலன்னா அதை கத்துக்கங்க. நீங்க உங்க நேரத்தை எங்க அதிகமா செலவு பண்றீங்களோ அந்த காரியத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அந்த காரியத்துல என்ன பண்ணுவீங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அதை விட்டுட்டு நம்ம நேரத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை வந்து ஒண்ணுமில்லாம போயிடும். அதுக்கடுத்து ஞானத்தை கத்துக்கணும். ரெண்டாவது ஒழுக்கம். இன்னைக்கு அநேகருக்கு வந்து ஞானம் இருக்கும். இப்போ தம்பிமார்கள் எல்லாருக்குமே வந்து ஞானம் இருக்கணும். இது பண்ணா நல்லது, இது பண்ணா நல்லது, இது பண்ணா வாழ்க்கையில ஞாபகம், இது பண்ணா வாழ்க்கையில இருக்கும். ஆனா ஒழுக்கம் இருக்காது, டிசிப்ளின். நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும். ஒழுக்கம் ரொம்ப அவசியம். நேரத்தை நம்ம கடைபிடிக்கிறது ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். நான் பைபிள் படிக்கணும்னா படிக்கணும். டெய்லியும் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னா பண்ணணும். என்னென்ன காரியத்தை வந்து சரியா பண்ணுமோ அதுக்கு தேவையான ஒழுக்கம் வந்து ரொம்ப அவசியமானது. ஒழுக்கம் இல்லாம உங்க நேரத்தை நீங்க ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க் வந்து பின்னாடி நம்ம இன்னும் ரொம்ப டீப்பா பார்க்கலாம். நான் அநேகர் என்ன பண்றோம், சோம்பேறித்தனமா இருக்கு. நம்ம உடம்பு நோக்காம இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வந்து ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்க அசிங்கமா இருக்கணும், அவமானமா இருக்கு. 50ல இருந்து 55 வயசுக்கு அநேக பார்த்துருப்பீங்க. ரோட்ல வயசானவங்க எல்லாம் யாசோவை கேட்டு வரதை நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் முன்னெல்லாம் அவங்கள பார்த்தா வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு நிறைய பண்ணிட்டு. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் வந்து ரசிக்கப்படுறாரு. ஆனா அவர் கூட நான் ஒரு டைம் போறப்ப இந்த மாதிரி கேட்கிறப்போ நான் ஒரு கையில இருந்து ஒரு காசு எடுத்து வந்து கொடுத்துட்டேன். அப்போ வந்து நான் வந்து சொல்றேன், அண்ணா இந்த மாதிரி அவங்க பாவம் அண்ணே, அவங்களுக்கு இது பேர் தப்பு இல்லை அப்படின்ட்டு. அவருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர், 200 கோடி ரூபாய் நல்ல பெரிய கோடீஸ்வரர். அவரு அப்போ நான் காலேஜ் படிக்கிற டைம்லாம் அவர் எனக்கு ஞானி. அவருக்கு இருந்து நான் அநேக விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். அவர் வந்து சொல்றாரு, இவங்க இப்படி இருக்கிறது வந்து அவங்க பிள்ளைங்க தானே இங்க கொடுத்தாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க. அப்போ அவரு ஒரு வார்த்தை கேட்டாரு, நீ உங்க அம்மாவையும் அப்பாவையும் விடுவியா அப்படின்னு கேட்டாரு. உன்னோட பசில என்னால முடியாது, தாயி தகப்பனி அப்படி விடுறதுக்கு என்னால என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன அப்படி வளர்த்துருக்காங்க, ஏன்னா அவங்க எனக்காக அவ்வளவு ஜோம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு ஊழியருக்கு நான் காணிக்க கொடுக்குறேன் கூட என் தகப்பன்ட்ட கேட்டேன், என் அப்பா சரிச்சுனாதான் நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னு எங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா நீங்க ஜோம் பண்ணுன்னு கேட்டுட்டு தான் வரும். அப்போ அந்த வயதுல அந்த குழந்தைய வந்து அவங்க என்ன பண்றாங்க, சரியா வளர்த்துருக்காங்க. அந்த வயதுல அவங்க வாழ்க்கையை சரியா பிரயோஜனப்படுத்திருக்காங்க, ஒழுக்கப்படுத்திருக்காங்க, சரியா நடத்திருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம பெற்றோரை கனப்படுறோம். ஆனா அந்த வயதை சரியா பிரயோஜனப்படுத்தாத எல்லாரையும் என்ன பாக்குறீங்க, ரோட்ல பாக்குறீங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்க பாக்குறப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்துறீங்கன்னு வந்து உங்களுக்கு தோணணும். இந்த வசனம் எபேசியர்ல வாசிச்ச வசனத்தை ஒவ்வொன்னோட அந்த இது வால்பேப்பரா வச்சு, போனோட வால்பேப்பர் போன் எடுத்தாவே உங்களுக்கு தெரியும், ஐயோ காலத்தை பிரயோஜனம் திருப்பி வச்சு. என் போன்ல போக்கஸ் மோட்னு ஒண்ணு இருக்கு, வேலை செய்யறப்ப வந்து போக்கஸ் மோட்ல போட்டுருவேன், யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவேன். இப்போ ஒரு செய்திக்கு வரேன் அப்படின்னா வந்து அதுல இருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். என்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 5 மாசங்களுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. நேத்து நான் வந்து கூட்டிட்டு போனேன். நேத்து கொஞ்ச நேரம் காலையில அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். மதியானம் 2 மணில இருந்து அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
அவங்க கூட நான் பெருசா பேசல, அவங்க கூட இருக்கு. தனியா போய் ஒரு ரூம்ல கதவை சாத்திட்டு உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல கதறேன், ஆண்டவருடைய சமூகத்துல நின்ற. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த காரியம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பேத்துக்கிறது. நம்மளுடைய நேரத்துக்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. அநேக நேரத்துல வந்து அவங்க அது பண்ணாதனாலதான் என் நேரம் இதாயிடுச்சு, இவங்க பேசினதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க, பேசுறப்போ வல்ல 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 வல்லன்னு பேசிக்கிட்டே இருக்கு. எதுக்கு பேசுறோம், என்ன பேசணும்னு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க, அவங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. பொதுவா அந்த பெண்கள் வந்து பாத்துருக்கேன், கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணிட்டு காலையில இருந்து நைட் நடக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஒரு பெற்றோர் வந்து அதை கேட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்றாங்க, ஆளாக்குறாங்க. நீங்க அப்படி சொல்றீங்கன்னா என்ன பண்றீங்க, வாழ்க்கையை ஆளாக்குறீங்க. இந்த விஷயம் நல்ல கவனமா வந்து பெண்களாரும் கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு உறவு, அது வந்து தாய் தகவனாக இருக்கட்டும், ஊழியராக இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், எந்த உறவு ஒரு கணவனை பத்தி குறை சொல்லி உங்க கணவனுக்கு இருந்து உங்களை விலக சொல்லுதோ, அந்த ஆண்டவன்ல இருந்து வர பிசாசுடைய குரல். ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்துக்கு ஈக்குவலா கனம் கொடுத்திருக்க ஒரு மனுஷன் யாரு? கணவன். வாசிக்கிறமா இல்லையா பைபிள்ல? கணவனை வந்து நீங்க ஆண்டவருக்கு எப்படி வந்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தியோ அப்படி கனப்படுத்தி மகிமைப்படுத்த. நீ உலகத்துல வந்து அநேக போதனைகளை கொடுக்கலாம். நான் ஆணுக்கு பெண்ணு சமம், அவளுக்கு என்ன இல்ல, அவளுக்கு இது இல்ல. இதை பத்தி இன்னும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறப்போ வந்து பேசுவோம். இப்ப டாபிக் சார், ஆனா உங்களுடைய டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ எக்காரணம் கொண்டும் நீங்க பேசுற எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய நாட்கள உங்களுடைய நேரத்தை வந்து திருடக்கூடாது. கவனமா இருக்கும். உங்களுடைய நாட்களையும் நேரத்தையும் வந்து கவனமா இருக்கும். சில வேலைகள்ல வந்து நம்முடைய நேரத்தை வந்து நம்ம சரியா நிர்வகிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் வந்து, முதல்ல நம்ம நேரத்தை அந்த 24 மணி நேரத்தை சரியா வாழ்ந்துட்டா. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். அதாவது ரெண்டாவது காரியம் வந்து மேனேஜிங் யார் எனர்ஜி, நம்முடைய சக்தியை சரியா பலனை வந்து சரியா உபயோகப்படுத்தணும். காலையில எந்திரிக்கிறப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பலன் இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னே ஆண்டவர் என்ன பண்றாரு, டேயும் நைட்டையும் கிரியேட் பண்றாரு. தூங்கி எந்திரிக்க சொல்றாரு. தூங்கி எந்திரிச்சோன்னே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குமா, ஒரு சக்தி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஆண்டவர் நம்ம எல்லாத்தையுமே அழைச்சிருக்காரு, நமக்கு ஒரு வேலைக்கு வந்திருக்காரு, அதுக்குன்னு நமக்கு ஒரு சக்தி வந்திருக்காரு. நான் வந்து ஒரு கார் வச்சிருக்கேன். கார்ல போய் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து டீசல் போறேன். இங்க இருந்து சென்னை போயிட்டு வர்றதுக்கு வந்து அந்த 2000 ரூபாய் டீசல் வந்து போதுமானது. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்க அந்த சக்திதான் அந்த மாதிரிதான். ஆண்டவர் நீ இங்க இருந்து சென்னை போயிட்டு வர சொல்றதுக்கு வந்து, இங்க இருந்து சென்னை போயிட்டு வராம நான் இங்க இருந்து மதுரை போறேன். போயிட்டு வந்தேன்னா என்ன பண்ணுவேன், அந்த ஃபியூயல் அந்த எனர்ஜி என்ன ஆயிரும், கம்மியாகும். இப்போ நம்ம எப்படி இங்க இருந்து சென்னை போக முடியுமா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க பேலனை வந்து சரியா உபயோகப்படுது. நம்ம போனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து எதுவுமே பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க போனை எடுத்து பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, உட்காந்து போனை கீழே வைக்கிறப்போ தயாரா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? தூக்கம் வர மாதிரி, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த பலனை வந்து சரியா உபயோகப்படுது. அது எதற்கு தேவையான காரியம். நான் இப்ப சண்டை போடுறதுக்கு, கோல் சொல்றதுக்கு, வருத்தப்படுறதுக்கு இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணணுமா, இல்ல ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்க நோக்கத்துக்கு நேரா வந்து இந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணும்? சரியா தூங்குற நேரத்துக்கு தூங்கணும். சாப்பாடு, நல்ல சாப்பாடு, இந்த கொடுத்திருக்க அந்த எனர்ஜியை வந்து சரியா உபயோகப்படும். எனர்ஜியை நம்ம உபயோகப்படுத்தல அப்படின்னா என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். முதல்ல நம்ம 24 மணி நேரத்தை சரியா யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு மணி நேரத்தை எப்படி கவனம். ரெண்டாவது பலன், பலனை சரியா யூஸ் பண்ணணும். எந்த இடத்துலயும் நம்ம பலன் இருக்கு. மூணாவது நம்முடைய நேரத்தை அதிகமா எடுக்கிறது ரிலேஷன்ஷிப். அதை பத்தி நம்ம முன்னாடியே கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம இருக்க உறவுகள் அநேக நேரத்துல என்ன பண்றோம், நம்முடைய உறவுகளை சரியா யூஸ் பண்ணாதனால, மேனேஜ் பண்ணாதனால
அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், அங்க என்ன பண்றோம், நம்மளுடைய நேரத்தை அதிகமா வேஸ்ட் பண்றோம். இந்த காலேஜ்ல இந்த லவ் பண்றவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. போர்ட்ல எடுத்து 24 மணி நேரம் பேசிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பேசுறதுக்கே பாயிண்ட் இருக்காது. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுற ஒரே வார்த்தை. அப்புறம் உடனே அந்த சைடு நீ சொல்லு, அப்புறம் புரியுதா, அப்புறம் நீ சொல்லு, அப்புறம் இதே எத்தனை மணி நேரம் பேசுவீங்க? அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா உறவையும் என்ன பண்ணணும், ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணணும். லூக்கா 9:61, அதே 9:60, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். இது தப்பாங்க? சொல்லுங்க. என்ன கேட்கறான்? ஆண்டவரே நான் வரேன், நீங்க சொல்றது எல்லாத்தையுமே பண்றேன், ஆனா கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் போய் வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்தேன். என்ன இங்க இதுல வரைஞ்சிருக்க காரியம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்ம பிரியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றோம். இவன் என்ன பண்றான், டக்குன்னு சொல்லாம போயிட்டோம்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்மளை பத்தி தப்பா யோசிச்சிருவாங்களோ, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம பத்தி ஏதாவது தவறா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசி. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப அதிக நேரம் வேஸ்ட் பண்றதுக்கு காரணம், மத்தவங்க எல்லாத்தையும் பிரியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாரையும் பிரியப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகவும் பரிதவிக்கப்பட்டதான வாழ்க்கையா இருக்கு. புரியுதா? புரிஞ்சுன்னா கைத்தட்டு வந்துருக்கு. இந்த எல்லாரையும் பிரியப்பட்டு வாழ்ந்தோம்னா என்ன இருக்கு, நம்ம வாழ்க்கை ரொம்ப பரிதவிக்கப்படத்தக்கதான வாழ்க்கையா இருக்கு. அடுத்தவங்களுக்கான வாழ்க்கையே வாழ்ந்துருப்போம். பாஸ்டரையாவை பார்த்தா அவருக்கு ஒரு வேஷம் போடணும், அவருக்காக வாழணும். இங்க அக்காவை பார்த்தா அவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கு ஒரு வேஷம் போடணும். ஒரு குட்டி தம்பியை பார்த்தா அவனுக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும், அவனுக்கான ஒரு வேஷம் போடணும். அப்ப உங்களுடைய சொந்த ஐடென்டிட்டி, நான் யாரு, எனக்கான அழைப்பு என்ன, நான் என்ன பண்ணணுன்றதை மறந்துட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே ப்ளீஸ் பண்றதுக்காக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். நான் சொல்றது எல்லாமே தெரிஞ்சு, நான் இங்க யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு இல்ல. சொல்லுங்க, நான் யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு இல்ல, நான் இயேசுவை பிரியப்படுத்துறதுக்காக இங்க இருக்கேன். நான் இயேசுவை பிரியப்படுத்துறதுக்காக இங்க இருக்கேன். நம்ம வாழ்க்கையில யாரையும் பிரியப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் சில நேரங்கள்ல இந்த உறவுகளை யார் யாருக்கோ, எனக்கு அநேக நண்பர்கள் உண்டு. என்னுடைய போன்ல 2500 மேல கான்டாக்ட்ஸ் இருக்கு. என் வாட்ஸ்அப் இப்ப எடுத்து காமிச்சுனாலும் உங்களுக்கு குறைஞ்ச 100-150 மெசேஜ் ஓப்பனே ஆகாது. நான் யாருடைய ஸ்டேட்டஸையும் பாக்குறது கிடையாது. ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னா இல்லைன்னா வைக்கிறது. இன்னும் இதெல்லாம் அநேக காரியங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க அந்த டைம்ல எப்படி ஒவ்வொரு உறவையும் ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன வேணும், நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன ஆகும், அது ஒரு சுயநலம். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு உறவும் உங்க கூட இருக்கணுமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதுக்கான முதல் காரியம் என்ன, உங்களால அவங்க பயன்படுறாங்களா, அவங்களால நீங்க பயன்படுறீங்களா? இந்த 2 காரியத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்க சித்தமும் திட்டமும் நிறைவேறும். 2 பேரும் பயன்பெற்றாலும் அது உங்க பர்பஸ்க்கு சம்பந்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே பிரயோஜனம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துக்கும் நீங்க டெய்லியும் பண்ற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்படி சம்பந்தம் இருந்தா என்ன பண்றீங்க, நீங்க உங்க வாழ்க்கைய சரியா வாழ்றீங்க. அப்படி இல்ல, சம்பந்தம் இல்லைன்னா என்ன பண்றீங்க, உங்க வாழ்க்கைய நீங்க அழிக்கிறீங்க, நித்திய நரகத்துக்கு தயாராகிறீங்க. புரியுதா? அதே மாதிரி உங்க கூட இருக்க உறவு, அந்த உறவு சரியானதா இருக்கா? அந்த உறவு என்ன ஆண்டவர்
கூட இணைக்குதா, ஆண்டவருடைய நோக்கத்தை நோக்கி பயணிக்க வச்சுதா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணிடும். யாரும் உங்களுடைய நேரத்தை திருடுனாங்கன்னா உங்ககிட்ட நீங்க விலகி, உங்க வாழ்க்கையை அவங்க திருடுறாங்க, அது திருப்பி பெறவே முடியாது. உடனே இது பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நேரம் கடந்து போகுது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறேன். அதனால நீங்க சுத்தி இருக்கவங்கள்ட்ட தேவையான அளவு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. நான் மட்டும் பயன்பெறக்கூடாது, அவனும் பயன்பெறணும், அவங்களும் பயன்பெறணும். ரெண்டாவது, கிருபை. தேவ கிருபையிலும் மனித தயவிலும் யார் வளர்ந்தா? இயேசுவானவர் வளர்ந்தார். இயேசு ரொம்ப பெரிய ஆண்டவர். அவரு தான் இந்த பூமியை படைச்சவான். அவருக்கு எதுக்குங்க மனித தயவு? இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த மனித தயவு பெறுறது எப்படின்னு கத்துக்கிட்டு அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க நேரத்தை நீங்க ரொம்ப மிச்சப்படுத்தணும். உங்க நேரத்தை என்ன பண்ணலாம்? ரொம்ப மிச்சப்படுத்தணும். அநேகர் சொல்லுவாங்க, நான் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவேன், எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்பேன் அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறான காரியம். ஒருவேளை இங்க ஒரு அக்கா அவங்க சாட்சி சொல்றப்ப என்ன சொன்னாங்க, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். ஒருவேளை அவங்களும் ஒரு MA படிச்சிருக்கலாம், அவங்க ஸ்கூல் பிரின்சிபலும் ஒரு MA படிச்சிருக்கலாம். அப்ப நீயும் நானும் ஒரே அளவு தான் படிச்சிருக்கோம். எனக்கு நீ சமம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீயும் நானும் ஒரே அளவு தான் படிச்சிருக்கோம். என்னோட நீ என்ன பெரிய ஆளு, நான் எனக்கு பிரியமானபடிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கூல் ஒழுங்கா நடக்குமா? நடக்குமா சொல்லுங்க? நடக்காது. அப்போ ஒரு மனிதனை நம்ம கனப்படுத்துறதுக்கு 2 காரியம் மிகவும் அவசியம். இந்த எழுதி வச்சுக்கோங்க. ஃபேவர் மஸ்ட் பி earned. மனித தயவு சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. மனித தயவு எப்படி சும்மா வராது, ப்ரே பண்ணா வராது. அது என்ன பண்ணணும்? நம்ம சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிறதுக்கான வழி அவங்களை கனப்படுத்துறது. ஒருத்தரை நீங்க எவ்வளவு கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனப்படுத்தப்படுவீங்க. ஒருத்தரை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க? திரும்பி நடத்துவாங்க. அப்போ உங்களுக்கு மனிதர்கிட்ட தயவு வேணுமா? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க அத்தாரிட்டி என்ன? அவங்களுக்கு கொடுத்திருக்க பவர் என்ன? இந்த ஊழியர் நான் சொன்னேன்ல, கர்நாடகாவில் 450 சபைகளுக்கு மேல இவருதான் தலைவர். மைசூர்ல 55, மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க 55 சர்ச் அவர் கீழே இருக்கு. 55 ஊழியக்காரரும் இவர் வான்னு சொன்னா ஓடி வந்தாரு. அவர் வான்னு சொன்னா கூட போகலாம். ஆனா அவரு என்ன ஏன் கூப்பிடுறாரு? நான் அவர் கூட போறதுக்கு ஏன் தகுதிப்பட்டேன்? அவரு கீழே இருக்க எங்க ஊழியக்காரருக்கு நான் உண்மையான, அவரு கீழே இருக்க எங்க ஊழியக்காரருக்கு நான் உண்மையான. அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் கேட்டு நடந்து. அப்படி இருக்கப்போ அவரு கண்ணில் எனக்கு என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சு. எடுத்தோடனே ஸ்டேஜ் கிடைக்காது. சர்ச்சு கூட்டுற வேலை, சர்ச்சு கிளீன் பண்ற வேலை, சர்ச்சு டெக்கரேட் பண்ற வேலை எல்லாத்தையும் ஓடி போய் பண்ணிடுது. இன்னைக்கு ஆண்டவர் இப்படி பயன்படுத்துறதுக்கு அதெல்லாம் ஆழ்ந்த புள்ளி. ஆண்டவர் என்ன கொடுத்தாலும், ஆண்டவருடைய வாழ்க்கையில எனக்கு என்ன அனுமதிச்சாலும் அதை நான் பண்ணுவேன். மண்ணாய்க்கும்படி சபையில நான் போயிருக்கேன் அநேக நாள். அங்க சபை இன்னைக்கு ஒரு நாள் நானும் போய் ஐயாயிட்ட நான் பிரசங்கம் பண்றேன், நான் அது பண்றேன், நான் எப்படி பண்றேன் கேட்கவே. ஆண்டவர் நடத்துற வரைக்கும் நான் என்ன பண்ண? வெயிட் பண்ண ஜோம் நீங்க ஐயாவிட்ட கேட்டுப்பாரு. அப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்துற வரைக்கும், உங்களை நடத்துற வரைக்கும், ஒருவேளை நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் வெளியே, ஆனா இங்க வந்துட்டா அவருக்கு கீழே பிள்ளை போயிட்டு நான் அவ்வளவு பெரிய ஆளு என்ன நீங்க இங்க உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ், இங்க உன்னுடைய வேலை அதை கேட்க முடியும். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோசேப்பை தூக்கி குழியிலையும் குப்பையிலையும் போட்டுட்டாங்க. ஆனா அவன் உயரணும். அவ்வளவு பெரிய உயரத்துக்கு போறதுக்கு அவன் பெரிய வேலை என்ன? அவன் மனுஷ தயவை சம்பாதிச்சு. போத்திபார் வீட்டுல போனா அங்க அவனுக்கு தயவு கிடைச்சிட்டு அங்க அவன் ஒரு உயர்த்தி வச்சான். சிறைச்சாலைக்கு போனா அங்க வேலை செஞ்சு சரியா தயவு சம்பாதிச்சா உயர்த்தி வச்சான்.
ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து அவன் வந்து சீக்கிரமா வந்து பிரதம மந்திரி ஆனா அதுக்கு காரணம் என்ன? தயவு சம்பாதிக்கிறது. அப்போ மனிதர்களை கனப்படுத்த கத்துக்குங்க. அவங்க வயது, உங்களோட வயதுல பெரியவங்களா இருக்காங்க, அந்த கணத்துக்கு உங்களுடைய வயது அதிகாரத்துல பெரியவங்களா இருக்காங்கன்னா அதுக்கான கணத்தை கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த தயவை பெற்றுக்கொள்ளுங்க. தயவு பெற்றுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் வந்து சரியா பண்ணும். சிலர் இந்த மாய்மாலமான ஒரு கனம் இருக்கும். நேர்ல பாக்குறப்ப ஐயா உங்களை மாதிரி ஆள் இல்ல, ஐயோ உங்களை பேர்ல பெரிய ஆட்கள் கிடையாது, உங்களை மாதிரி இல்ல அப்படி பேசுறது. போனானே பாத்தியா சீன ஒரு பத்தி நமக்கு தெரியாதா? நீங்க மனுஷனை ஏமாத்திடலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீ கண்டிப்பா நான் சொல்றேன் எழுதி வச்சு உயர முடியாது. ஒரு மனிதன் நீங்க கனப்படுத்துறதுக்கு காரணம் யாரா இருக்குன்னா இயேசுவா இருக்கு. இந்த மனுஷன் இந்த பூமியில எனக்கு மேலா இருக்கானா அவரா இல்ல, ஆண்டவர் தான் அவரை எனக்கு மேல வச்சிருக்காரு. ஆண்டவர் அவரை எனக்கு மேல வச்சதுனால அவர் எனக்கு கொடுத்திருக்க கட்டளை இவரை நான் கனம் பண்ணணும். ஆண்டவர் நேரம் அவரை கனப்படுத்தணும், சமூகத்துக்கு நேரம் கனப்படுத்தணும் அப்படின்னு. எனக்கு பெற்றோர்களா இருக்காங்க, எனக்கு மூத்தவர்களா இருக்காங்க, எனக்கு முன்னாடி இவங்களை ஆண்டவர் பிறக்க வச்சார், அதனால அவங்களுக்கு நான் கனப்படுத்தணும். எனக்கு தாயார் தந்தையார் இவங்களை கொடுத்தாரு, அதுக்காக நான் இவங்களை கனப்படுத்தணும். எனக்கு மாமனாரா மாமியாரா இவங்களை கொடுத்தாங்க, அதுக்காக உங்களை நான் கனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப எந்த மனிதனையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கனவீனமா நடத்த மாட்டோம். 3 காரியங்கள் நம்ம என்னென்ன பார்த்தோம்? முதல்ல நம்ம 24 மணி நேரத்தை எப்படி பண்ணோம்? சரியா வந்து ஹேண்டில் பண்ணணும். 2வது நம்மளுடைய சக்தி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க சக்தி என்ன பண்ணணும்? சரியா பிரயோஜனப்படுத்தணும். 3வது நம்ம என்ன பண்ணணும்? மனுஷ தயவுக்காக வந்து நம்மளுடைய உறவுகள் எல்லாத்தையும் சரியா மேனேஜ், அதுல ஒரு பாட்டு தான் மனுஷ தயவு. இது 3ஐயும் பண்ணா நம்ம நேரத்தை பெட்டரா மேனேஜ் பண்ணிடலாமா? அப்போ நம்ம வாழ்க்கை வந்து மாறுமா? கண்டிப்பா மாறுமா? இப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தயாராக அப்படின்றத வந்து ரொம்ப சுருக்கமா வந்து பார்க்கலாம். லூக்கா 16:12 வந்து இப்படி சொல்லுது, வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையிலா இல்லாவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? பிரசங்கி 9:10 அதிகாரம் 10வது வசனம், செய்யும்படி உனக்கு கைக்கு நேரிடுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். அப்போ நான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிவிக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, ஆண்டவருடைய சித்தம் வந்து தெரியுமா? தெரியாது. நீங்க போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. சொல்றது எத்தனை பேருக்கு? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஆண்டவருடைய சித்தம் முழுதா தெரியாது. மேபி வந்து அது ஒரு புள்ளியை கொடுப்பாரு, ஒரு சித்தம் முழுதா வந்து நமக்கு தெரியறதுக்கு வந்து ஜெபம் மட்டுமே காரணம். நம்ம கைக்கு ஆண்டவர் என்ன வாய்ப்பு பண்றாரோ, குடும்பத்துல வந்து நான் ஒரு வீட்டோட மனைவியா இருக்கேன்னா என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துறேன், என் பிள்ளைங்களை நான் எப்படி பாத்துக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன போதிச்சு என்ன நடத்துறேன் அப்படின்றத அது சரியா பண்றப்போ, அது முழு மனசோட உன் கைக்கு வாய்ச்சிருக்கிறத நீ பண்றப்ப என்ன பண்ணுவாரு? ஒரு ஊழியக்காரியா உயர்த்தணும்னா ஆண்டவரு உயர்த்துவார். ஒரு மெக்கானிக்கா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அந்த இடத்துல சரியா வந்து நான் வேலை செய்யறேன்னா என்ன பண்ணுவாரு? இப்ப உயர்த்துவார். தாவீது ஆண்டவர் உயர்த்துறது காரணம் என்ன? தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவன் சொல்றதுக்கான காரணம் என்ன? அவனுக்கு கிடைச்சத வந்து அவன் முழு பலத்தோட செஞ்சான். அவன்கிட்ட ஆடு மேய்க்கிறப்ப 100கணக்கான ஆடு அவன்கிட்ட இருந்திருக்குமா இல்லையா? ஏன் 1000கணக்கான ஆடு இருக்கிறதுக்கே வரைக்கும் ஆடை கொள்றது சிங்கம் 1000 ஆட்டையுமா கொள்ள போகும்? ஒரே ஒரு ஆடை தானே கொள்ள போயிருக்கும். அப்ப அவன் ஒரு ஆடு தானே போனா போகுது, நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் இல்லாம அந்த ஒரு ஆட்டுக்காக என்ன பண்ணா, ஆண்டவர் தன்னை நம்பி அந்த ஒரு ஆட்டுக்காக தான் உயிரை போய் பணைய வச்சு வேலை செய்யறான். தான் ஜீவனை கொண்டு போய் அங்க வைக்கிறான். நான் செத்தாலும் இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஆண்டவர் என்ன கொடுத்தது, அதை நான் காப்பாத்துக்கிறேன். என் உயிர் இருக்கோ இல்லையோ, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை இது, அதை நான் சரியா பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என் ஜீவன் போனாலும் போகட்டும் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போட அவன் அன்னைக்கு இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவனை உயர்த்தினார். அந்த அர்ப்பணிப்பு அன்னைக்கு அவன்கிட்ட இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் இருந்திருக்க மாட்டான், ஆண்டவர் அவனை நடத்தி இருக்கவே மாட்டான். மோசேக்கு 80 வயசு, ஆண்டவர் அழைக்கிறப்ப வயசு எத்தனை? 80 வயசு.
ஆண்டவர் அழைக்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்க சரியா செய்யற வரைக்கும் ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சிறிய காரியத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியம், ஒரு சின்ன வேலை எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, அந்த ஆபீஸ்ல என்னோட பெட்டரா ஒரு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாரும் இந்த முதலாளிக்கு வேலை செய்றீங்க, நான் என் பரம தகப்பனுக்கு வேலை செய்யறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் யாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேலை செய்யறேன். நான் உனக்காக வேலை செய்யறேன், என் தேவனுக்காக வேலை செய்யறேன், என் தேவனுக்காக நான் வாழ்றேன். என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை மாற்றி இருக்காது அப்படின்னு அப்படி நான் இருக்கப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவருடைய சித்தத்தை நம்ம காமிப்பார். அப்படி நம்ம நடக்கிறப்ப என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் நம்ம கை பிடிச்சு நடத்துவாரு. அப்படி நம்ம இருக்கப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குமா சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. அதை வச்சு நம்ம சோம்பேறித்தனம், 3 காரியம். ஒன்னும் சோம்பேறித்தனம், அநேக சோம்பேறி, வயசு நோகாம, கை நோகாம, கால் நோகாம இருந்த இடத்துல இருக்கணும். ஆண்டவருடைய நாம மகிழ்ச்சிக்காக நான் சொல்றேன். என்னுடைய கை போன அக்டோபர் மாசம் என் கை உடைஞ்சிருச்சு. இந்த கை துண்டா உடைஞ்சு தொங்கிருச்சு. எலும்பு உடைஞ்சப்போ இப்ப இங்க ஆபரேஷன் பண்ணுவோம், கை வராதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் ஜோமனிக்கு போய் கட்டு போட்டு வந்துட்டு டிசம்பர் மாசம் ஊழியர் கூட நடத்தணும். இந்த உடஞ்ச கைய வச்சு நானா ஒரு டிரைவரை கூப்பிட்டு ஓடுனேன். போய் ஊழியர்களுக்கு தேவையான மளிகை ஜாமான்ல இருந்து ஊழியர் தேவையான எல்லா காரியங்கள்ல இருந்து நான் வாங்கிட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணேன். தூக்க முடியாது, 2 கையில தூக்க முடியாது, ஒரு கையில அந்த பேக் குத்திக்கிட்டு போய் வச்சு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றது, நான் பண்ண பெருமைக்காக சொல்லுங்க. அந்த காரியத்தை நான் பண்ணி முடிக்க கிருபை செஞ்சாரு. இப்ப போன மாசம் எனக்கு கால், இப்போ என்னால ரொம்ப நாள் நிக்க முடியாது, ரொம்ப நாள் நடக்க முடியாது. ஏன்னா எனக்கு இந்த கால்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பிளேட் வச்சு எடுத்துருக்காங்க. அது தப்பா ரீஜாயின் ஆயிருக்கு. அதனால எனக்கு பயங்கர இழுப்பு இருக்கும். என்னால முட்டி போட முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, பேக் பெயின் இருக்கு. ஆனா இப்ப போய் நானும் அப்பாவும் ரீசெண்டா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். டாக்டர் பார்த்துட்டு சொல்றாங்க, எலும்புல இந்த இடம் உடஞ்சிருக்கு, எலும்புல ஓட்டையா இருக்கு. அதாவது எலும்பு 2 எலும்பு ஜாயின் பண்ணி கீழே போய் ஜாயின் ஆகிற இடத்துல என்ன இருக்கு, ஒரு ஓட்டை. என் ஜவ்வும் ஒன்னாயிடுச்சு. நான் நடக்கிறப்ப என்னுடைய முழங்கால், மேல் முழங்கால், கீழ் முழங்கால் நடக்கிறதுக்கு வழியா இருக்கு. ஆனா அதை கேட்டு வந்தோடனே நான் பழைய மாதிரி இருந்தேன்னா உடஞ்சு போய் அதுதான் சாப்பிட்டுன்னு வீட்டுல படுத்து. அது கேட்டு அடுத்த 2 நாள்ல இங்கிருந்து சென்னைக்கு போய் அவங்களுடைய சேவை செய்தி கொடுக்க வேண்டிய நான் தான் போனேன், நான் தான் ஓட்டுனேன், நான் தான் போனேன், நான் தான். அப்போ உங்க உடல் பலவீனத்தை நீங்க பெருசா நினைச்சீங்க, உங்க உடல் ஐயோ நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மேல வரவே முடியாது. எனக்கு உயிர் இருக்கிறது ஆண்டவர் கொடுத்தவர். நான் சுவாசம் உள்ள நாளெல்லாம் அவருடைய மகிமைக்காக வாழுவேன். நான் வாழ்ந்தா அவருடைய மகிமைக்காக தான் வாழுவேன், ஓடுனா அவருடைய மகிமைக்காக தான் ஓடுவேன். என் பலம் ஃபுல்லா அவருக்கானது. இப்ப நான் பேசுறப்ப கூட இந்த காலில் பேண்ட் ரிப்பேண்ட் போட்டுட்டு தான் எனக்கு பேசுறேன். அப்போ நம்முடைய சொகுசை தேடி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மேல போகவே முடியாது. ஆண்டவர் சித்தத்துக்கு நேரம் நம்ம போகவே முடியாது. துருங்கி நடக்கிறப்போ ஆண்டவர் நம்மள உயர்த்துவார். ஒரே ஒரு மனிதனை மட்டும் பார்த்து ஒரு கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாமே மரணிக்கிறப்ப எத்தனை பேர் தன் மரணத்துக்காக ஜெபம் பண்றீங்க? ஆண்டவருடைய கிருபையில நான் என்னுடைய மரணத்துக்காக டெய்லி கவனிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையில மரணத்துக்காக நான் டெய்லியும் கவனிக்கிறேன். அப்போ மரணிக்கிறப்ப மரண படுக்கையில இருக்க நீங்கிற பார்த்துக்கிட்டேன். அவங்க வாழ்க்கையில அவங்க மாறிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த மரணத்துக்கு முன்னாடி ஆண்டவன் புதுச காரியங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு இதுமேல ஒண்ணுமே செய்யறதுன்ற மாதிரி ஒரு மறந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கலாம். டைம் ரொம்ப பெஸ்டா ஹேண்டில் பண்ண ஒருத்தர் எடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போறோம். ஐயா மன்னிச்சுக்கோங்க, ஆண்டவர் நடத்துனால டைம் எடுத்துக்கிறேன், தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. இங்க எவ்வளவு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எல்லாரும் சொன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இருக்காங்க. அப்போ இந்த வாழ்க்கைய கொடுத்த டைம் ரொம்ப 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 பர்ஃபெக்டா வாழ்றத பார்த்து நம்ம முடிக்க ஒரு பெரிய பாட்டத்தை கொண்டு ஒரு ஆண்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். நான் அப்படி இருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தை 7 வார்த்தை நீங்க எல்லாம் தியானிச்சு வாரீங்க. யோவான் 19 அதிகாரம் வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து
ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒரு பூரண மரணம் வச்சார். ஒரு மரணிக்கிறப்ப அவர் ஏதாவது மிச்சம் வச்சுட்டு மறைச்சார், ஏதாவது பண்ணாம மறைச்சார். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் முடிச்சுட்டு அவரு என்ன பண்ணாரு? தன்னுடைய மரணத்துக்கு அழுனார். எல்லாம் முடிந்தது அப்படின்றதுக்கு ஹீப்ரு வார்த்தை வந்து டெட்டலஸ்டாய் அப்படின்றதுதான் ஹீப்ரு வார்த்தை. அது 3 இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்றப்ப ஒரே காரியம் 3 விதமா 3 பேர்ட்ட 100 பேர்ட்ட 1000 பேர்ட்ட ஒரே வசனம் நானும் படிப்பேன், நீங்களும் படிப்பேன். நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவாரு, எங்கிட்ட ஆண்டவர் அநேக ஓமை சொல்வார். ஓமை சொல்றப்ப ஓமை புரியறவனுக்கு ஓமை புரியும், உண்மை புரியறவனுக்கும் உண்மை புரியும். இந்த முடிந்ததுன்றத ஒரே வார்த்தைன்னா சொன்னாரு. அதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை 3 பகுதியாக பார்க்க போறீங்க. முதல்ல இந்த டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தை எப்படி வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, காலையில ஒரு எஜமான் கூப்பிட்டு வேலைக்காரன், தம்பி என்ன இன்னைக்கு இந்த வேலை எல்லாம் உனக்கு இருக்கு, இதை போய் முடிச்சிரு, இதெல்லாம் வந்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லி முடிச்சப்போ அவன் முடிச்சுட்டு வந்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு அவன் சொல்றான். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது அப்படின்றது யாரை பத்தி சொல்றாங்கன்னா, the work is complete. அதாவது என்னுடைய வேலை முடிந்தது அப்படின்னு யார் பார்த்து சொல்றாங்கன்னா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. பழைய ஏற்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு மேல உள்ள காலம் வந்து பழைய ஏற்பாடு. நான் புதிய ஏற்பாடு 66 அதிகாரம் 10,000 பேர் பத்தி இருக்கு. புதிய ஏற்பாடுல இருக்க அதிகாரம் வந்து ஒரே ஒரு பாடலாம். மெயின் வந்து ஒரே ஒரு அவரை பத்தி அவர் ஊழியம் பண்ணது வெறும் 3 வருஷம். 3 வருஷத்தை பத்தி எழுதுறதுக்கு இது பத்தாது, ரொம்ப கம்மியா வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லாத்தையும் பைபிள் ரொம்ப பெருசா இருந்திருக்கா, சில நிழல் தான் இதுல வாங்குது. இப்போ அவர் எவ்வளவு கரெக்டா வந்து லைஃப் தகப்பனை பார்த்து சொல்றாரு. இந்த பிரிவு வந்துருச்சு, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. இதெல்லாம் கண்ணை மூடி யோசிப்பாரு. சிலுவையில தொங்குறாரு. அவருடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்ல, ஒரு பலன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. மேல தகப்பனை பார்த்து சொல்றாரு, அப்பா எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்ன நீங்க அழைச்சீங்க, எனக்கு பண்ண சொல்லி ஒரு வேலையை கொடுத்து அனுப்புனீங்க, நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டப்பா, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு. எவ்வளவு மேன்மையான காரியம். அநேக மரணத்தை நோக்கி நம்ம வந்து இருக்கப்போ, நம்ம மரண படுக்கையில இருக்கப்போ முடிக்கிறப்ப இந்த 3 காரியம் நம்ம முடிச்சுட்டாம ஆண்டவர் பார்த்து எல்லாம் முடிஞ்சதுன்னு தகப்பனை பார்த்து சொல்றோம். 2வது sacrifice is accomplished. 2வது இந்த டெட்டலஸ்டாய்ன்ற வார்த்தை எதுக்கு வந்து கொடுப்பாங்க? அந்த காலத்துல இந்த டே ஆஃப் அட்டாயின்மெண்ட், பரிகாரத்தின் நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க? ஹை பிரீஸ்ட் வந்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு போய் உள்ள வச்சு அந்த ஆட்டை வந்து இவங்க எல்லா பாவத்துக்காக கிருஷ்ண நிவாரணம் வழியாக கொடுப்பாங்க. அது கொடுத்து முடிச்சாலும் அந்த பிரதான ஆசிரியர் வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்து எதை சொல்லுவான்? எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் முடிந்தது அப்படின்னு. அப்ப இங்க கிறிஸ்து இயேசு 2வது அவரை பார்த்து சொல்லுவாரு. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். இதுல என்ன பார்க்கணும்? தம்மை தாமே. 2வது அவரே பார்த்து சொல்றாரு, நீ வந்தது, நான் இந்த பூமியில வந்தது, நான் இந்த பூமியில பிறந்தது என்ன நானே பலியா கொடுக்கிறது. என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன காரியம் வச்சிருக்காரோ அதை நான் முடிச்சுட்டேன், அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரை பார்த்தே அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, நான் எல்லாத்தையும் பண்ணி. 3வது ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அவர் நம்பி கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை முடிக்கணும் நம்ம மரணத்துக்கு முன்னாடி. 2வது நமக்கு நம்ம ஒரு திருப்தியான மரணத்தை வந்து வச்சு நம்ம முடிக்கிறப்ப, நம்ம இறக்குறப்ப, ஐயோ நான் அது பண்ணலையே. இந்த மரண படுக்கையில இருக்க எத்தனை பேர் போய் பாத்துருக்கீங்க? ஐயோ எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் காலம் இருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், ஐயோ இது நான் பண்ணாம போயிட்டேன். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மரணிக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு நிச்சயம் வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழணும். நான் என் வேலையில என்ன ஆண்டவருக்கு இருக்காரோ அதை முடிக்கிறதுக்காக தான் நான் இருக்கு. மரணிக்கிறப்ப அந்த ஒரு நிச்சயம் எனக்கு, அதுக்காக தான் நான் ஓடுறேன் அப்படின்னு. மரணத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். 3வது அவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு,
the depth is paid in full. இந்த டெட்டலஸ்டான்ற வார்த்தை எதுக்காக சொல்லுவாங்கன்னா, கடன் கொடுத்துட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துல கடனை போய் திருப்பி கொடுக்குறப்ப ஒரு ரூபாய் கூட குறை இல்லாம எல்லா கடனையும் சுத்தமா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, டெட்டலஸ்டா எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே, என் மகனே, நீ உன்னோட பாவத்துக்காக, நீ பண்ண அக்கிரமத்துக்காக, பிசாசனோட கையில வந்து நீ இழந்த அந்த மகிமைக்காக நீ கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்து முடிச்சேன். புரியுதா? நீ கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை நம்பி வந்து அநேகரை கையில கொடுத்திருக்காரு. ஒரு தாய்னா வந்து அவன் பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு, ஒரு ஊழியர்னா அவங்களுக்கான சபையை கொடுத்திருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரையும் நம்பி கொடுத்திருப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நமக்கு நம்பி ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொருத்தருக்காகவும் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். அப்ப நம்ம மரணிக்கிறப்ப வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்றப்ப நம்ம வாழ்க்கை என்ன இருக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்க இந்த வருஷம், இந்த வாழ்த்துல, இந்த நாட்கள்ல நான் ரொம்ப வேகமா ஓடுறேன், ஆசையா ஓடுறேன், எல்லா வேலையும் ஓடி ஓடி பண்றேன். எதுக்காகனா ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் நீங்க எனக்கு பிடிச்ச எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சுட்டு உங்க மகிமையில நான் வந்து பங்கு பெறணும். ஆண்டவர் சொல்றது எத்தனை பேருக்கு? அவருடைய மகிமைக்கு நம்ம வந்து பொங்கலோ எவ்வளவு கஷ்டமான. ரோமர் 8:18 கொலோசியர் 3:4 இந்த 2 வருஷமும் பார்த்தீங்க. இக்காலத்து பாடுகள் இனிமேல் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 2 காரணம். நான் ஓடுறேன், உழைக்கிறேன், எல்லாமே பண்றான். இந்த பூமியில வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்க வேணா கொடுத்த காரியம் எல்லாத்தையும் நான் சீக்கிரமா முடிச்சுட்டு, என்னுடைய வேலையை எல்லாத்தையும் பரிபூர்ணமா முடிச்சுட்டு நீங்க அந்த மகிமைக்கு நான் ஓடி வரணும். ஆண்டவரே, நான் ஒரு பூரண மரணம் மரணிக்கணும். ஆண்டவரே, நான் மரணம் அடைகிறப்போ நீங்க எனக்காக வைத்த ஒரு காரியத்தை கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே, நான் பரலோகம் வரணும். எதுக்காக நான் ஆண்டவரே? பரலோகத்தில் இருக்க சுகத்துக்காகவோ, பரலோகத்தில் இருக்க பலத்துக்காகவோ, பரலோகத்தில் இருக்க சொகுசுக்காகவோ இல்ல, நம்ம பார்க்கறதுக்காக, உங்க கூட இருக்கிறதுக்காக. அந்த ஒரு எண்ணத்தோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்றப்ப இந்த மகிமைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா பிரதர் மைக்கில் முன்னாடி வந்து ஒரு பாடல்ல வந்து வழிநடத்தின கேட்கிறேன். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நிலையில் பாடும் பொழுது கூட நம்ம யாவரும் வாழ்க்கையை உணர்ந்த ஆண்டவர் கற்பனை. நம்ம வாழ்றது வேற எதுக்காகவும் இல்லை, அந்த மகிமையில உங்களோடு வந்து நாம் பங்கு பெறதுக்காக, இந்த மகிமையில உங்ககிட்ட நான் வர்றதுக்காக தான் ஆண்டவர். சகோதரர் சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் கொல்லப்பட்ட எழுதும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாகிறார். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி டபுள் டிகிரி படிச்சவர். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய படிப்பு குறிச்சு அதுக்கு மேல ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா அவர் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எனக்கு அது தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுப்புற எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எதைக்கும் நான் அடிக்கப்பட மாட்டேன். சகோதரர் சொன்னது போல அந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் நம்ம திருப்தி பண்ண முடியாது. நம்ம நேரத்தை எதை செலவழிக்கிறோமோ அதை நேரம் கண்டிப்பா அதை நோட் பண்ணி பார்க்கணும். எதை நம்ம செலவழிக்கிறோம், அதிகமா நம்ம எதை செலவழிக்கிறோமோ நம்ம அதுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற அர்த்தம். கடல் விட்டு நம்ம எது அதிகமா தெரிக்குதோ அது நம்ம அடிமைப்பட்டிருக்கிற அர்த்தம். அப்பா அம்மாவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு ரொம்ப நேசிக்கிற நம்ம அப்பா அம்மாவுக்கு
தெரியாம நம்ம யூஸ் பண்ற, பார்க்கிற, செய்கிற எல்லா விஷயமும் நமக்கு அடிக்ஷன் தான், அடிமை. சோ எதையுமே நம்ம வெளிப்படையா எந்த விஷயமும் கடவுள் பிரியமான காரியமா இருக்குது. எல்லாமே நமக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குதா, ஆனா எல்லாம் தகுதி கிடையாதுங்க. அதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அப்பா பிதாவை நாளைக்கு புத்திரு சுக ஆவியை கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து தியானிப்போம் எல்லாரும் சேர்ந்து. காலமும் செல்லுது, வாலிபம் மறையுது, எல்லாம் வீணாகுது. எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் உணர்ந்து பாருங்களேன். இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவர் என்னன்னா நம்மளோட பரிந்துரைக்கிற ஒரு வாழ்க்கையை யாருமே இந்த மகிமையை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, நான் ஒரே ஒரு செகண்ட் உங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. உடைய மகிமையோட ஒரு துளியை நான் பார்த்தா போதும் ஆண்டவரே. அதுக்காக தான் நான் வாழ்றேன். வாழ்க்கையில அதோட பெருசு ஒண்ணுமே இல்லாண்டவரா. எனக்காக சீமனை தந்தீங்கள் ஆண்டவர். எனக்காக யாவற்றும் ஆண்டவர். சுற்றி இருக்க யாரையும் பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. பரலோகத்தை பாருங்க. பரலோகத்துல இயேசுவை பாருங்க, அவருடைய மகிமையை பாருங்க. அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, என்னமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். சொல்லுங்க, மகிமையில் தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையில் அழைப்பினார், மரணம் வருகையில் எல்லாரும் பார்த்துட்டுள்ளோ சொல்லுங்க எல்லாரும். நேரத்தில்